உதைவாக நேரமடா பாடுகட்ட மட்டுமே என் வார்த்தையை கேட்டுக்கடா நீ மன திரும்பி வாழ தொங்குவாய் தூக்கிலட தொங்குவாய் தூக்கிலட என்னை போட்டு எவனும் கேவலமா பாடுறாங்க உன்னை பத்தில கேவலமா பாடல அவன் ஏதோ வாய் சோத்துக்கு ஏதோ வழியில போகக்கூடியவன் வயிற்று பொழுப்புக்கு ஏதோ பாடுறோம்ல உதாரி பயிலே கொஞ்சம் இல்லடா குறுக்கு முந்திய கொஞ்சம் திருத்தடா உதாரி பயிலே கொஞ்சம் இல்லடா குறுக்கு முந்திய கொஞ்சம் திருத்தடா நீ கொஞ்சம் பாட புரிந்து குறைய சொல்லி தெரியும் முடாடோ பாட வந்தா பாட்ட பாடுறானா நீ என்ன டான்ஸ் ஆடுற ஏத்து பிடிக்கிறாய் உனக்கு வீணா செய்யறடா ஏத்து கண்ட பரபட யாயத்தன பண்ணடா ஏத்து பிடிக்கிறாய் உனக்கு வீணா செய்யறடா ஏத்து கண்ட பரபட யாயத்தன பண்ணடா இதுக்கு பிறந்த வண்டில வீண் கரைக்கு போட காரடா நீ எதுக்கு பிறந்த வண்டில வீண் கரைக்கு போட காரடா எருமை மாடே என் வார்த்தையை கேட்டு நீ திருந்தடா நீ திருந்தாட்டி தூக்கு மேடடா உதாரி பயிலே கொஞ்சம் இல்லடா குறுக்கு முந்தைய கொஞ்சம் திருந்தடா பாடுவார் பாடிக்கொண்டே இருக்கட்டும் தீர்த்த வேண்டும் திட்டம் ஆமா எங்க தெரியுமா பாடினுங்கறான் ஜாக்கெட்ல பாடினுங்கறான் போல இருக்கு ஜாக்கெட்லியா டேய் முட்டகண்டா வீடா சைவ கதடா விருப்பிடுத்த முட்டா பக்ககண்ட குமாரியே நீ பிறந்த கண்டோ வீடா சைவ கதடா விருப்பிடுத்த முட்டா பக்ககண்ட குமாரியே நீ பிறந்த கண்டோ வெட்டு வட்டு பயில உனக்கு வீடா செய்யறடா வெட்டு வட்டு பயில உனக்கு வீடா செய்யறடா நான் ஏடிகம்பா துடித்து சாக போற தாரடா முடிவில் தூக்கு தரட தாரடா உதறி பயிரே கொஞ்சம் நில்லடா குறுக்கு முந்திய கொஞ்சம் திருந்தடா நீ கொஞ்சம் பால புரிந்து குறைய சொல்லி தெரிய மூடாடோ பாடுவான் பாடிக்கொண்டே இருக்கட்டும் என்ன இருந்தாலும் இந்த நாட்டை ஆள வேண்டும் இந்த நாட்டை ஆள வேண்டும் இவன் குடும்பத்தை அழித்தே தீர வேண்டும் இவன் இருக்கின்ற இடத்திற்கு நாம் வர வேண்டும் அப்புறம் நீ மகாராஜா பப்படு பையா கூட இருந்தா குமாரனுக்கு பப்புடி உன்னை காரண வந்து அவனுக்கு போதி கப்புடி உனக்கா காரணம் வர போதியா பாடுவான் பாடிக்கொண்டே இருக்கட்டும் ஓடி வாங்க ಸಂಗೀತ ಪಾಡಿದೆ ನಿಲ್ಲ
வள்ளுவரின் வாக்குக்கு இணங்கி நானும் இந்த சத்தியவர நாட்டை ஆளக்கூடிய இந்நாட்டு மன்னருக்கு நான் மகளாக பிறந்து ரோஜா என்று பெயர்விடுத்து சீர சிறப்போடு வாழ்ந்து வருகின்றேன். இருந்தாலும் எனக்கு இருப்பது 2 அண்ணன்கள். இந்நாட்டு மன்னனாக இருக்கக்கூடிய என்னுடைய அண்ணன் மூத்த அண்ணன், என்னுடைய அண்ணன் ராஜா, என்னுடைய இளைய அண்ணனோ வெளிநாடு சென்றிருக்கின்றார். பட்ட படிப்பு முடித்துவிட்டு தாயகம் வருகிறேன் என்று ஆனால் இதுவரை காணவில்லை. இருந்தாலும் அந்த தினமும் தோழி பெண்களோடு ஓடி ஆடி விளையாடுவது வரைக்கும் என்னோடு வர வேண்டிய தோழி பெண்களை காணவில்லை. அனைவரும் ஒன்றாக சேர்ந்து விட்டோம். அம்மா, நீங்க எங்கெல்லாம் தேடிக்கிட்டு முன்னாடி இந்த மலர்வனத்துக்கு வந்துட்டீங்க. ஆமா, அரண்மனையில இருக்கிற வேலையெல்லாம் யார் செய்யறது? உண்மைதாண்டி. நீங்க சொல்ற அரண்மனையில ஆக்குற வேலை, அரிக்கிற வேலை, துவைக்கிற வேலை, எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு வர எனக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சாம. இது என்ன வேலை செய்யற கேளுங்க. ஆமா, நீங்க என்ன செய்ய? அம்மா, நான் உங்களை எங்கெங்கயோ போய் தேடி பார்த்துட்டு என்னாலையும் தேடி பார்க்க முடியல. அதனால இப்ப சரி சரி, அனைவரும் ஒன்றாக சேர்ந்து விட்டோம். அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சந்தோஷமாக ஆடி பாடிக்கொண்டே மலைச்சோலை செல்ல வேண்டும். புறப்படலாமா? மாலை நேரம் பார்த்தாயா எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஏண்டி இந்த மலர்த்தொலையை பார்த்தது உன்னுடைய உள்ளே அப்படி சீக்கிரமா சொல்லுடி. அப்படியா? ஆமா. இந்த அழகான மலர்வனத்தை பார்த்திருக்கிறேன் இளவரசி அம்மா. அல்லி மல்லி இருவாச்சி மனோரஞ்சிதம் கூங்கு மந்தாரை என்று செல்லக்கூடிய பலவிதமான மலர்கள் எல்லாம் எவ்வளவு அழகா மலர்ந்து குலுங்குது பார்த்தீங்களா? ஆமா. பார்க்க பார்க்க பரவசம். இந்த அனைத்து மலர்களையும் இன்று பார்க்கலாம், நாளையும் பார்க்கலாம்,
நாளை மறுதினம் அழகாக பறித்து 6 மாதம் தொடுத்து நம்முடைய கூந்தலில் சூடலாம் போல் இருக்கிறதுல்லவா? நான் முல்லை, நம் அனைவரும் இருப்பிட பூ கொள்ளை. இந்த அனைத்து மலர்களுமே நம்மை பார்த்து தலையாட்டுவது போல் இல்லை. உண்மைதானடி. தலையை மட்டும் ஆட்டுது. அடிக்கிற பனியில அந்த பக்கத்து மலர்லாம் சேர்த்து வேரோட கல 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 கலன்னு ஆடுது. ஆமா ஆமா ஆமா. சரி சொல்லடி. ஆடுத்து வாடிவாங்க. நேரம் காலம் போவதே தெரியாது. ஆமா, நான் சென்று அண்ணனை பார்க்க வேண்டும் மறந்தே போய்விட்டேன் உங்களோடு விளையாடியதால். அப்படியா? ஆமா ஆமா புறப்படலாமா? சரி சரி. ஆமா, இவங்க மூணு ஆசையாம உனக்கு ஆசை கேட்கிறேன். டாடி சொல்ல துடிக்குது மனசு மனசு ஏதாவது என்ன சொல்லுது வெட்கம். என்னடியா 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 உன் கட்டிலையா உப்பு பூசினாலும் உரைக்காத கட்டை, மஞ்சா பூசினாலும் மணக்காத கட்டை. அடி உன் மான கட்ட ஜென்மத்தை திருப்பால வார அதாரு உனக்கு வெக்கம் வருது. என்னடி என்ன பண்ண வெக்கம் வச்சிருக்கியா? அதெல்லாம் பெண்களுக்கு தான் வரும். அப்ப நான் ஏன் வருது? ஊரியப்பா நாயரப்பா நீ கிராஸ். ஆமா, ஏறி கண்டா ஏறி கண்டா மாமா இழந்த பாலே
அழகாக இருந்ததா? இது போன்ற நாட்டியத்தை இதுவரை நான் பார்த்ததே கிடையாது. அப்படியா? இது போன்ற பணி பெண்கள் கிடைத்தது எனக்கு பெரும் அம்மா, உங்களுக்கு எப்படி இது போன்ற பணிப்பெண்கள் கிடைத்தது பெரும் பாக்கியமா நீங்க கருதுறீங்களோ, இது போல இளவரசி எங்களுக்கு கிடைச்சது நாங்களும் மகா கோடி புண்ணியமா சரி நினைக்கிறோம். சரி, நேரம் ஆகிவிட்டது. நம்ம ஆடி பாடிக்கொண்டு புறப்பட வேண்டும். கண்டவர் சோலை மின்னுகின்ற வேலை வண்ண வண்ண ரோஜா வளையுது லேசா வண்டியங்க சூடிக்கொள்ளவோ. கண்டவர் சோலை மின்னுகின்ற வேலை ஐயோ, அம்மாவுக்கு இது வாச்சிடி. அம்மாவுக்கு என்னடி ஆச்சு? என்னம்மா என்னம்மா விளையாடு நேரத்தில் எனக்கு வயிறு வலிக்குதுடி. ஏண்டி, வயிறு வலிக்குதா? ஒண்ணுமே புரியல. எனக்கு பயமா இருக்கு. அம்மா ஆச்சு. ஐயோ, டே பையா, நல்லா தானே ஆடி பாடி கொண்டு என்னன்னு தெரியலடா. அம்மாக்கு வயிறு வலிக்குதாட்டா. ஏமா அரிசி அதுக்கு தான் அதிகமா துண்ணாத. கம்முனுடா. அம்மா வேற என்னமா பண்ணுது? என்னம்மா ஆச்சு உனக்கு? ஏய், நீ கிட்ட போகாதீடா. அம்மா வேற என்னமா ஆச்சு? பக்கத்துல வரக்கூடாதுடா. அதாண்டி வந்து 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 காலை வயிறு வலி தாங்க முடியலடி. அப்படியா? ஆமாடி, நான் வந்துட்டேன்டி. ஐயோ, இது அந்த சமாச்சாரம். தான் உட்காந்துங்கிட்டு வந்துட்டேன்ட்டு. ஏய், சீ, கம்முனு இருடா. ஏய், உனக்கு எங்க வேலையில உள்ள போடா. இருடா. எனக்கு வேலை இல்லையா? ஆமா ஏண்டி, அம்மா அந்த சமாச்சாரம். ஆமா. அதனால அம்மா இப்ப ஆண்கள் முகத்தையே பார்க்க கூடாது. ஏய், ஏன் அப்புற போடா? அம்மாவை அரண்மனை கழிச்சிட்டு போடி. அம்மா, என்னம்மா? நீங்க முக்காடு போட்டுட்டு ஆகட்டும். அரண்மனைக்கு போங்கம்மா. சின்ன வயதுல இருந்து என் கையை பிடிச்சிட்டானே ஏந்திரு. ஏய், அம்மா இப்ப நீ தொடக்கூடாது. அம்மாவை வரக்கூடாது. நான் தொடக்கூடாது. என்ன காரணம்? அம்மா, அம்மா அம்மா வந்துட்டாங்கடா பையா. அது எப்பயோ வந்தது. அது வந்து 5 வருஷம் ஆகுது. சி, அறிவு கட்ட அரணாயே, என்ன? உனக்கு புரியலையா? நீங்க புரியலாமே சொல்லாண்டி. அம்மா பாய போட்டு படுத்தாலும் படுக்கல, பக்கத்துல ஒரு உலக்கைய போட்டு கட்டாயம் படுக்கணும். உலகாட்ட நாங்க உலக்காட்ட நீ இருக்கிறிய என்ன போட்டு பாத்துக்கிட்டா அம்மாதான் இருக்கு உனக்கு. சொல்லு. உலக்கைய போட்டு படுக்கிற மாதிரி இவரை போட்டு படுக்கணுமா? என்ன என்ன டேய், போய் என்ன சொல்லணும்? அம்மா இப்ப கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவத்தை அடைந்துட்டாங்க. பயந்து இப்ப கன்னி பருவம். நீங்க இப்ப கிண்ணி பருவத்தில் நின்னுங்க. சி, மங்கை பருவம். மங்கை பருவம்டா. மங்கை பருவம். மங்கை பருவம் ஆயிட்டாங்க. ஆமா, நான் போய் என்ன சொல்றேன்? ஏய், அம்மா ருதுவாயிட்டாங்கடா. இது ருதுவாயிட்டாங்கடா அம்மா. இது என்ன தெலுங்குலாம் பேசுறா? அம்மா இப்ப ருதுவாயிட்டாங்க. அப்படின்னா எனக்கு ஒண்ணும் புரியல. சரியா? அட, அறிக்கட்டணும். இப்ப அம்மா பெரிய மனுஷன் ஆயிட்டாங்கடா. அத்தா கம்பல்ல இறகத்தை விட எல்லாரும் விட அதுதான் அவசரமா இருக்குது.
பெரிய மனுஷன் ஆயிட்டாங்க. டேய், அம்மா படைஞ்சு விட்டாங்க. பொறுப்படைஞ்சு விட்டாங்கடா. டேய், நான் உலகத்துல ஏற்றுமே கொடுத்தீங்க அட அறிவு கட்டவில்லை. படைஞ்சு விட்டாங்க. பூப்படைந்து விட்டார்கள், பூ பெய்து விட்டார்கள். அப்படின்னா எனக்கு ஒண்ணும் புரியல. அம்மா வயசுக்கு வந்துட்டாங்க. யாரு கேட்டு வந்தது இது? யாரு கேட்டு வரணும்? கேட்டுட்டாங்க. நம்ம நாங்க ஏத்து அரசாங்கத்துல எத்தனை பேர் காவல்காரங்க யாரை கேட்டு வரணும்? எங்களை கேட்காம உன்னை அதே கேட்கணுமா இல்ல இருக்கிறவங்கள கேட்கணுமா பக்கத்துல கேட்கணுமா இல்ல அவங்கள கேட்கணுமா யார கேட்டுதான் வரணும்? டேய், கூட 4 பேர் இருக்கிறீங்களா? அதெல்லாம் தக்க தருணம் தான் வரும். ஆமா, சின்ன வயசுல எப்படி இருந்த நீ? சின்ன வயசு மூக்கு தள்ளி ஒழுவிக்கினு டவுசரே போடாம தெரு தெருவா சுத்தி நடந்துட்டுல. ஆமா ஆனா இப்ப வளர்ந்து ஆளாயிட்டேன். அரும்பா ஒரு மீச, குறும்பா ஒரு பார்வை பாக்குற பத்தியா? இதுதான் ஆண்கள் பெரியவனானதுக்கு அடையாளம். அடையாளம். ஆமா, சரி இப்ப நான் போய் பெண்கள் பெரியவரானதுக்கு அடையாளம். இப்ப அம்மா வயசுக்கு வந்திருக்காங்க பத்தியா? அதுதான் இந்த சமாச்சாரத்தை போய் நாங்க இளவரசர் கிட்ட சொல்ல முடியாது. அதனால நான் போய் சொல்லணும். நீ போய் இளவரசர் கிட்ட பொறுமையா சொல்லிடணும். அம்மா வந்துடுச்சுன்னு. அம்மா வயசுக்கு வந்துட்டாங்கன்னு. வயசுக்கு வந்துட்டாங்கன்னு கொச்சிக்க போறேன் 50 ரூபாய் எந்த ஒன்றா பரவாயில்ல, உண்டு ஒன்றா டேஞ்சிருடா. எங்க பார்த்தாலும் தையல் தான். சரி சரி, இத போய் இளவரசர் கிட்ட சொல்லுங்க.